வாரணாசியிலிருந்து அயோத்தி போகும் வழியில் வாரணாசியிலிருந்து லக்னோவுக்கு ட்ரங்க் ரோடு போகிறது. போகும் வழியில் சுல்தான்பூரில் அயோத்தி போவதற்காக ஒரு ரோடு வட மேற்கில் பிரிகிறது. வாரணாசியில் கிழக்கே கல்கத்தா போன்ற ஊர்கள் உள்ளன. வாரணாசிக்கு மேற்கே அயோத்தியும் வடமேற்கே பிரயாக்ராஜும் அதற்கு மேல் வடக்கே லக்னோவும் உள்ளது. நாம் இப்பொழுது அயோத்திக்கு போயும் வழியில் போய்கொண்டிருக்கிறோம். இது சுல்தான்பூரிலிருந்து சிங்கிள் ரோடு ஆகும். அதுவரை ட்ரங்க் ரோடு. ராம் மந்திர் வளாகத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் லாக்கர் கவுண்டர். இங்கு நம்முடைய செல்போன்களை கொடுத்தால் ஃப்ரீயாக லாக்கர் வைத்து கொடுப்பார்கள். அதே போல்தான் செப்பல் ஸ்டாண்டும். செப்பலை கொடுத்தால் இரண்டும் இலவசம். கோவில் வளாகம் ஐயோ தெரிகிறது. உள்ளே படமிடக்கூடாது. நாம் வெளியே போய் கொண்டிருக்கிறோம். கூட்டம் அப்படி ஒரு கூட்டம். ஆனாலும் தரிசனத்துக்கு நேரமே ஆவதில்லை. வரிசையாக போய்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ பேர் போனாலும் அவ்வளோ பேருக்கும் நகர்ந்து கொண்டே போய் தரிசனம் செய்யலாம். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட். வரிசைகள் யாவும் சிறப்பாக இருக்கின்றன. நெருக்கம் இல்லை, அடிதடி இல்லை. ஆனந்தமாக தரிசனம் செய்யலாம். உடனடி தரிசனம். கோவிலுக்கு வெளியே இவ்வளவு கூட்டம் இருக்கிறது அசர வேண்டாம். அவ்வளவு பேருக்கும் உடனடியாக தரிசனம் ஆகிவிடும். ராமருக்கு அணில் மணல் எடுத்து கொடுக்கிறது. இதுதான் கோவில் வளாகம்தான். சூப்பர் அரேஞ்ச்மெண்ட். பார்க்கலாம். இது கோவில் வளாகமாகும். இதுவரை நீங்கள் செருப்பு போட்டு வரலாம். கோவில் வளாகத்துக்குள்ள வருவதற்கே சுமார் 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். ஆனால் வரிசையாக நடப்பதற்கு சௌகரியமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். யாருக்கும் ஒரு நெரிசல் இருக்காது. இன்னும் லட்சக்கணக்கான கூட்டம் வந்தாலும் அமர்ந்து கொண்டு வெகு சீக்கிரம் தரிசனம் செய்து விடலாம். இத்தனை பேரும் ஒரு 1/2 மணி நேரத்தில் தரிசனம் செய்து விடலாம். அற்புதமான அரேஞ்ச்மெண்ட். எத்தனையோ ராஜாக்கள் கோவில் கட்டியிருப்பதாக நாம் சரித்திரத்தில் படிக்கலாம். இப்பொழுது மோடிஜி அவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவிலை நிர்மாணம் செய்திருப்பது அதை விட ஆச்சரியமான விஷயமாகும். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாமவரானே. இதுதான் கோயில் மெயின் என்ட்ரன்ஸ். இங்கு ஹனுமான்ஜி மந்திர் இருக்கிறது. இதில் ஹனுமான்ஜி மந்திர் போய் சேவிக்க வேண்டும். அதிலும் ஏக கூட்டம். ஆனாலும் நெரிசல் கிடையாது. மலமளவென்று தரிசனம் செய்து விடலாம். நிற்கவே வேண்டாம். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ளே வளாகத்துக்குள்ளே, ஆனால் கோவிலுக்கு வெளியே பாத்ரூம்கள் சுத்தமாக இருக்கின்றன. லாக்கர் இருக்கிறது. எல்லாமே மிக நேர்த்தியாக உள்ளதை நாம் கற்பனையால் கூட தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது. டொனேஷன் கிடையாது, டிக்கெட் கிடையாது, அதிகாரிகள் அடாவடித்தனம் கிடையாது. எங்கும் ராமநாம கோஷம் ஜெய் ஸ்ரீராம் கோவிலுக்கு தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது. அயோத்தியிலே ஏக கெடுபிடி. நாங்கள் காரில் வந்தோம். நகர எல்லையிலேயே கார் நிறுத்தப்பட்டது. பாஸ் இல்லாமல் உள்ளே போக முடியாது என்று அதோ
கேண்டீன் இருக்கிறது. அங்கே வேணுங்கிறது வாங்கி சாப்பிடலாம். போட்டுருக்கலாம்பா, பார்க்கலாம். வைத்திலே कितना कितने का नहीं सर खाना फ्री है भंडार में. भंडार எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. सीता रसोई भंडारा, सीता रसोई भंडारा. जय श्री राम. பிரசாதம் முன்பு வெடித்து வருகிறார்கள். இதுதான் வெளியே போகும் வழி. இங்கு பஜார் இருக்கிறது. அனைவருக்கும் பிரசாதம் இலவசமாக கணப்பொழுதில் வழங்கப்படுகிறது. இங்குள்ள கடைகள் இதுதான் அயோத்தி ராமர். ध्यान रखो, वो देख रही है, कुछ नहीं चाहिए. हनुमान जी मंदिर. முதலில் இவரை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் செய்ய வேண்டும். हनुमान जी मंदिर पड़ी ஏறி போக வேண்டும். ஏக கூட்டம். ஆனாலும் தரிசனம் உடனே ஆகிவிடும். இதுதான் ஹனுமான்ஜி கோவில் என்ட்ரன்ஸ். உயரே போக வேண்டும். श्री प्रसादम ரெஸ்டாரண்ட். இதுபோல் கம்பி போட்டிருக்கிறார்கள் வரிசையாக. இப்பொழுது கூட்டம் இல்லை. கூட்டம் இருந்தால் இந்த கம்பியில் வரிசையாக நிற்கலாம். நெரிசல் கிடையாது. நடுவில் இடம் இருக்குது. வேண்டாம் என்றால் போய்கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அயோத்தியில் இதுபோல் எங்கும் பஜார் வியாபாரம் செய்ய அருமையான இடம் அயோத்தி பஜார். தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். இதுபோல் சிறு வியாபாரிகள், பெரு வியாபாரிகள், ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாவற்றுக்கும் பிசினஸ் செய்ய மிக மிக சிறப்பான இடம் அயோத்தி.
लता मंगेशकर चौक, नया घाट, अयोध्या ரயில்வே ஸ்டேஷன். இங்கிருந்து இந்த வரிசை கியூ ஆரம்பமாகிறது. அதுவரை அத்தனை பேருக்கும் தரிசனம் உடனடியாக ஆகும் வழியில் செய்யப்பட்டிருக்கிறது. இடைத்தரகர் கிடையாது, டிக்கெட் கிடையாது, வசூல் கிடையாது. இவ்வளவு பேட்டரி வண்டியில் ஏறிக்கொள்ள வேண்டும். एक सेकंड. हाँ हाँ அது வந்து ஹேண்ட்பேக் மாதிரி தான். இந்த இடம் பேர் என்னது? வைதேகி பவன். ஸ்ரீ ஹரிஹர் சேவா சதன், வைதேகி பவன், அயோத்தி. இது இருக்கிறது ஸ்ரீ ஹரிஹர் சேவா சதன், அயோத்தி. இங்குதான் திருவெண்காடு சுப்பிரமணிய கனவாடிகள் வேதபாராயண ரிலிஜியஸ் ட்ரஸ்ட் கொண்டாடும் 11 நாள் சதுரத பாராயணம், ராமாயண பாராயணம் எல்லாமே சிறப்பாக நடக்க இருக்கிறது. நாளை 28ஆம் தேதி சனிக்கிழமை சுப ஆரம்பம். அந்த மண்டபத்தை நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் ஹரிஹர் சேவா சதன். நமஸ்காரம் தீட்சிதர் வாழ். தர வச்சுட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஹாய். இப்பதான் வந்தேன், காசு கொடுத்தேன். இப்பதான் வந்தேன். ஹரிஹர் சேவா சதன். வைதிகர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை நிகழ்ச்சிக்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். மேலே ரூம் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஒன்லி 4%. திருவெண்காடு சுப்பிரமணிய கனவாடிகள் ரிலிஜியஸ் ட்ரஸ்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி தர்மபுத்திரன் சி சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்டபத்தில் தான் நாளை வேத பாராயணம், ராமாயண சாமராஜ பட்டாபிஷேகம் எல்லாம் நடக்கப் போகிறது. நாளை தினம் இதை பற்றி நாம் விவரமாக பார்க்கலாம். ஸ்ரீமதி சந்திரன் அவர்கள், ஸ்ரீமதி சந்திரன் அவர்கள், ஸ்ரீ சந்திர அவர்கள், அவர் துணைவியார், சந்திரன் அவர்கள் சகோதரியார், மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பற்றி விவரங்களை தெரிவிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.